என்னால் தூங்க முடியல ஸ்ரேயா. என்னது இது? பாத்ரூம் வருது. வந்து அடக்க முடியலையே. மாதிரி சமயத்தில் நிறைய ஓட்டி நம்ம நடக்கும். அதை நான் பொறுத்துக்க ரொம்ப ட்ரை பண்ணுவேன். ஆனால் என்னால் இதை மேனேஜ் பண்ணவே முடியாது. யோசிக்க தோணும், நம்ம ஏன் அடக்க முடியல? அது என்னதான் புரியல எனக்கு. எப்படியாவது 2 நிமிஷத்தில் அடிக்கையே ஆனோம். கிளம்புறேன். இறங்கடா முக்கியாச்சு. யாரும் வரல. இப்போ நம்ம கிளம்ப ரெடியாக இருக்கும். டைம் போலாம். போடா கோமாளி. பாத்ரூமே போலாப்பா, எனக்கு தெரியாதுப்பா. ப்ளவுஸ் கொஞ்சம் செக் பண்ணி பாரு. எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி தான். எப்போ பார்த்தாலும் ஒரு செகண்ட் நான் செக் பண்ணினே இருக்கணும். நாங்கள் ப்ளவுஸ் மேலே அவ்வளோ ஆசை. ப்ளவுஸ் யார்கிட்ட கூட சொன்னேன்? மாலா கிட்ட கூட சொன்னேன். நீ என்ன பிரியங்கா கிட்ட போய் கொடுத்துட்டு வந்திருக்கேன். என்னது? ஆனால் மொட்டை மாலை போய் நில்லு போ. ஷோபா ஃபேமிலி பார்க்க உங்களுக்கு ரொம்ப ஆசை போல. வாங்க காட்டுறேன். நான் என் பிறந்த நாள் காட்டுறேன். வாங்க பார்க்கலாம். என்ன சொன்ன உங்களுக்கு? வாலியை முடிச்சு சீக்கிரம் வர சொன்னேன். ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க? வரதுக்குள்ளே பாலி ஆறிடுச்சு பார்த்தீங்களா? குழந்தை போல ரொம்ப கம்மியாகிடுச்சு. நான் குடிப்பேன். நான் டேஸ்ட் பண்ணி எங்கள் அம்மா ஒரு டெய்லர், ரொம்ப பரவலான டெய்லர். அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாமே பண்ணுவாங்க. ரொம்ப நாளாக நான் தான் கஷ்டப்பட்டு ரொம்ப டெலிவரி பண்ணியிருப்பேன். எல்லா ப்ளவுஸையும் எல்லா ஆண்டிக்கும் நான் தான் டெலிவரி பண்ணுவேன். ரொம்ப கஷ்டமாக ஆனால் ஜாலியாக தான் இருக்கும். எனக்கு பசின்னு சாப்பாடு கேட்டால் அவங்க போய் ப்ளவுஸை கொடுன்னுவாங்க. அப்படி இல்லைனா ரொட்டியை போய் சப்ளை பண்ணுவாங்க. வெறுப்பாகும். இந்த மாதிரி டெலிவரி பண்ணி நான் ரொம்ப ஒலி குச்சியாகிட்டேன். இந்த மாதிரி பார்த்தீங்களா, மாடுக்கெலாம் தருவேனா, அதே மாதிரி சில ஆண்டிக்கெலாம் தருவேன். எங்கள் ஆண்டி ரொம்ப பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. சுமிதா ரொம்ப கிறிஸ்பியாக பண்ணிட்டு ஒரு ரொட்டி எங்க பாரு. பேச்சு கேட்க மாட்டியா? நீ சொல்கிற பேச்சு மட்டும் கேட்கவே மாட்டியா? நீ கேட்கவே மாட்டியா? உனக்கு கஷ்டப்பட்டு எவ்வளோ படிக்க வச்சு இந்த மாதிரி டெலிவரி பண்ண சொன்னால் டெலிவரி பண்ண மாட்டியா? நேற்று எவ்வளோ கஷ்டம் வச்சு தெரியுமா? பூஜா ஆண்டிக்கு ரொட்டி கூட சப்ளை பண்ண மாட்டேன். என்ன போய் கத்துறாங்க இந்த மாதிரி பாத்தியா? பால் சம்பவம் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஆல்ரெடி ஒரு பால் வாங்கணும்னா எல்லாரும் பால் வாங்குவாங்க. ஆனால் இவர் நல்லா வேடிக்கை பார்ப்பாரு. இப்போ நான் பால் வாங்கினா பால் நல்லா தருவாங்க. ஆனால் அதில் அவ்வளோ பால் தண்ணி ஊற்றி தராங்க. இப்போ இதே போய் நான் வீட்டில் கொடுத்தா என்ன ஆகும்? சும்மா கேட்டு பாருங்களேன். வீட்டில் போய் கொடுத்தா பார்த்தா இவ்வளோ தண்ணி ஊற்றுவாங்க. அதில் ஊற்றுனது பயங்கரமாக ஊற்றுவாங்க தண்ணி. அம்மா அப்பா போகலாம் இப்படி தான். எப்போ பார்த்தாலும் என்ன அடுக்க பார்த்தாலும் சூடு வச்சுப்பாங்க. மறுபடியும் சூடு வச்சுருங்களாம்மா? இருமா பேஸ்ட் எடுத்து வந்துடுறேன். இதுக்கு இப்போ பேஸ்ட் வேஸ்ட் பண்ணுறீங்க? எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு தெரியுமா? எவ்வளோ ஸ்லோ தெரியுமா? ஒரு பேஸ்ட் 30 ரூபா. இப்போ பார்த்தாலும் பேஸ்ட்டை வேஸ்ட் பண்ணுறது தான் உங்களுக்கு இஷ்டம். எப்போ பார்த்தாலும் சூடு வச்சுக்கின்னு பேஸ்ட்டை காலி பண்ணிங்கன்னு இந்த மாதிரி தான் வேலை வச்சுருப்பேன். எப்போ பார்த்தாலும் இப்போதான் என் அப்பா நிக்கிலே ரொம்ப அப்படி கஞ்சத்தனமாக பண்ணுவார். நிறைய இந்த மாதிரி தான் நிறைய சம்பவம் நடக்கும். திட்டுற வழியாக தான் பொறுப்பாக வச்சுருக்கிறாரு. எப்போ பார்த்தாலும் திட்டுறாரு. ஸ்கூட்டி ட்ரை பண்ணலாம் சொல்லிட்டு கீழே வந்துட்டேன். அதுக்கு பாருங்களேன், ஸ்கூட்டி விட தெரியலையே. இந்த மாதிரி ஸ்கூட்டியை வேஸ்ட் பண்ணுறேன். எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? எவ்வளோ காசு கணக்கு ஏன் இந்த மாதிரி பண்ணுற நீ? ஏன் இப்போ அடி வாங்கி நீங்கள் படுத்துனாங்கிறான். அவருக்கு கவர் கலையவே இல்லை. அவருக்கு வலிக்கதை தெரியுமா? எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? நான் வண்டியை கீழே போட்டேன். நீயே வா. பாரு பைத்திய மாதிரி படுத்துருக்கிறப்ப. ஏன் வாடா, சீக்கிரம் டைம் ஆகுது. உங்களாம் பார்த்தா என்ன பண்ணுறது? கையை பாரு. இந்த மாதிரி தான் நிறைய சம்பவங்கள்லாம் நடக்கும். சுந்தரி என்ன பாருமா, இங்கே சொல்லுவா. இங்கே பாரு சுந்தரி, என்னம்மா இப்படி போச்சுக்கிறேன்? இங்கே பாருங்க, அமைதியாக இருங்க சொல்லிட்டேன். புரியுதா இல்லையா? நான் ஒரு லஞ்ச் பாக்ஸை கண்டுபிடிச்சிருக்கீங்க பார்த்தீங்களா? ஒரு லஞ்ச் பாக்ஸ் அப்பா வச்சுருந்தாரு. அது ஒன்றும் இல்லை. இந்த லஞ்ச் பாக்ஸ் தெரியாமல் மறந்து எப்படி நீங்கள் மறக்கலாம்? அதுதான் சொல்கிறேனே. எப்படி நீங்கள் மறக்கலாம் கேட்குறேன் நானும். ஒரு துளி மழையில் குளித்தேன் கைமுல ஒரு பாஸ் ஒரு கூப்பிடுற. சீக்கிரமாக போகணும். நான் ஒரு வேலையில் போகணுமா?